தினமலர் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு எந்த படத்தோட ரிவ்யூ பார்க்க போறோம்னா ஆரகன். அருணுடைய டைரக்ஷனில் இந்த படம் ரெடியாக இருக்குது. ஒரு ஃபேண்டசி படமாக ரெடி பண்ணியிருக்காரு. அதுமாதிரி ஒரு ஃபேண்டசி படத்தை பொறுத்த வரைக்கும் என்ன பயங்கர இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம்னா பயங்கர கற்பனையான ஒரு விஷயத்தை ஆடியன்ஸை நம்ப வைக்க போகிறோம் அப்படின்ற ஒரு ப்ராசஸ். அந்த ப்ராசஸை கண்டிப்பாக ஃபஸ்ட் ஹாஃப்லேயே ரொம்ப ஈஸியாக பண்ணுறாரு. ஏன்னா செகண்ட் ஹாஃபில் ஒரு ட்விஸ்ட்டை ரிவீல் பண்ணுறாங்க. பயங்கர சர்ப்ரைசிங்காக உண்மையாகவே ஒரு ஃபேண்டசி த்ரில்லருக்கு என்ன ஒரு மீட்டர் தேவையோ அதை பயங்கரமாக ஹேண்டில் பண்ணியிருந்தார். இன்னொரு பாயிண்ட், இந்த படத்தோடைய லவ் போர்ஷன்ஸ். ஏன்னா ஹீரோவுக்கும் ஹீரோயினுக்கும் ஒரு 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 லவ் ட்ராக் இருக்குது. ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. பயங்கர கனெக்டிவிட்டியாக எல்லாருடைய லைஃப்லையும் நடக்கிற ஒரு விஷயம், தொடர்ந்து பார்க்குற ஒரு விஷயம். அந்த பார்க்குற விஷயத்த போர் அடிக்காமல் ஒரு சீனாக மாற்றுறதுன்றது சாதாரண விஷயம் கிடையாது. அதில் பெர்ஃபார்ம் பண்ண அந்த ஹீரோ ஆகட்டும் ஹீரோயின் ஆகட்டும் ரெண்டு பேருமே ரொம்ப பியூட்டிஃபுல்லாக ரொம்ப அற்புதமாக பண்ணியிருந்தாங்க. அது இந்த படத்தோடைய ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட். இந்த படத்தோடைய மைனஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கிராஃபிக்ஸ். அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஸ்பேஸ் இன்னும் கொஞ்சம் அதிகமாக இருந்தால் இன்னும் நல்லா இருந்திருக்கும் அப்படின்ற ஒரு பாயிண்ட். அண்ட் ரெண்டாவது பாயிண்ட், படத்தோடைய செகண்ட் ஆஃப் எண்டில் ஒரு சில கன்ஃபியூஷன்ஸ் கதையிலேயே வருது. எக்ஸாம்பிளுக்கு என்ன சொல்லணும்னா, இப்போ ஒருத்தர் வந்து அங்கேருந்து ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷனாக ஒன்று மாறுறாரு. ஒரு வில்லன் கேரக்டர் ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷனாக மாறுறாரு. அவருடைய பவர்ஸ் எல்லாம் இழந்ததுக்கு அப்புறமா இங்கே அது மறுபடியும் ரிஃப்ளெக்ட் பண்ணிருங்க, ரிவர்ஸ் ஆயிருக்கணும் ஓவராலாக அந்த பொண்ணுக்கு அப்படின்ற ஒரு கொஸ்டின் வருது. அந்த இடத்துல கொஞ்சம் மிஸ் பண்ணிட்டாங்களே அப்படின்றது தோணுது. இன்னொரு பாயிண்ட்டு, இந்த பொண்ணு எப்படி அந்த ஒரு பார்ட்டியை போய் மீட் பண்ணா. நான் இப்போ சொல்கிறது எல்லாமே வந்து ஆடியன்ஸாக நீங்கள் படம் பார்க்காம இருந்தீங்கன்னா ஒரு மாதிரி பிளைண்டாக இருந்திருக்கும். படம் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு புரிய வரும். இந்த பொண்ணு வந்து ஒரு பார்ட்டி கேரக்டரை போய் ஒன்று மீட் பண்ணுவாள். அது எப்போ நடந்தது, எப்படி நடந்தது அப்படின்ட்டு. ஏன்னா அவள் ஒன்றுமே தெரியாமல் ஒரு வீட்டுக்குள்ளே எப்படி டேரெக்டாக ஒன்று போக முடியும், எப்படி ஒரு அப்ரோச் பண்ண முடியும் அப்படின்ற ஒரு கேள்வி. அதுக்கப்புறம் எதுக்காக அந்த பார்ட்டி கேரக்டர்னால இந்த கதையில் என்ன வேல்யூ வந்தது அப்படின்ற ஒன்று இருக்குல்ல, அவங்களுக்கு அப்போ தான் தெரிய வந்தது அப்படின்லாம் சொல்கிறாங்க. அதுவே ஒரு பெரிய வருத்தமாக இருந்துச்சு எனக்கு. என்னென்னா, நீங்கள் ஒரு கிளாரிட்டியான ஒரு தண்ணி இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. அந்த தண்ணியில் போய் நீங்கள் எட்டி பார்த்தீங்கனாலே உங்களுடைய முகம் தெரியும். அப்போயே நம்ம தெரிஞ்சுக்கலாம் நம்ம என்ன லுக்கில் இருக்கோம், நம்மளுடைய லைஃப்பில் என்ன மாறி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அதை கூட பார்க்காம ஒரு பொண்ணு எப்படி அவளுடைய லைஃப்பை வாழ்ந்துட்டு இருப்பா அப்படின்ட்டு சொல்லிட்டு. இன்னொரு பாயிண்ட், அவருக்கு யாருமே இல்லைனா கூட இத்தனை வருஷமாக ஒரே ஒரு பையனை தான் நம்பி இருந்திருப்பாளா. அவளுடைய லைஃப்பில் எத்தனையோ ஃப்ரெண்ட்ஸை கிராஸ் பண்ணி வந்துருக்கலாம். ஒரே ஒரு ஃப்ரெண்டை கூட அவங்க தொடர்ந்து மீட் பண்ணுற மாதிரியோ இல்லை அவங்க தொடர்ந்து பேசிக்கிற மாதிரியோ அப்படின்ற ஒரு ஸ்பேஸ்க்குள்ளேயே இல்லாமல் ஒரு கேரக்டர் வளர்ந்துருக்கும் அப்படின்ற ஒரு கொஸ்டின். இப்படி கதையில் சின்ன சின்ன விஷயங்கள்லாம் நிறைய இடத்துல மிஸ் பண்ணதுனால டுவர்ட்ஸ் த எண்டில் பெரிய அளவில் மிஸ் பண்ணிட்டாங்களோ அப்படின்ற ஒரு ஃபீல் இருந்துச்சு. ஏன்னா ரொம்ப கரெக்டான ஒரு கிளைமேக்ஸ் பண்ணியிருக்காங்க. இருந்தாலும் அந்த கதையாக நமக்கு வர டவுட்ஸை அங்கே டேரக்டராக அந்த படத்தில் ஃபுல்ஃபில்லாக ஒரு சீனாக காட்டாதனால நமக்கு நிறைய மிஸ்ஸிங் பாயிண்ட்டாக தோணுது. இந்த கதையில் ஒரு பெரிய மிஸ்டேக் இருக்குது அப்படின்ற ஒரு ஃபீலை நமக்குள்ளே தரவர். பட் என்ன இருந்தாலும் ஒரு ஃபேண்டசி த்ரில்லர் அப்படின்றபோது முடிகிற வரைக்கும் ஆடியன்ஸை என்கேஜ் பண்ணிக்கிட்டே இருக்கும். அப்படி ஒரு பயங்கர கிரிப்பிங்கான ஒரு ஸ்க்ரீன் பிளே தான் இந்த படத்துக்கு டேரக்டர் கொடுத்துருக்காருன்றதுல டவுட்டே இல்லை. ஏன்னா ஸ்டார்ட் டு எண்ட் நீங்கள் கிளைமேக்ஸ் வரைக்குமே இந்த படத்தை பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காக தான் பார்ப்பீங்க. எந்த ஒரு இடத்துலையும் இது வந்து கொஞ்சம் பெட்டராக பண்ணியிருக்கலாம், ஸ்லோவாக இருக்குது அப்படின்ற ஒரு ஃபீலே இருக்காது. ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஸ்பேஸ்க்குள்ளே தான் இருக்கும். அதுவும் ஒரு வீட்டுக்குள்ளேயோ ஒரு கதை நடக்குது அப்படின்ற போது அது சாதாரண விஷயம் கிடையாது. அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்பேஸில் அந்த கதையை அடுத்தடுத்து நவுத்திட்டு போகிறது அது ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த படத்துடைய மியூசிக் ரொம்ப அற்புதமாக இருந்து இந்த கதைக்கு என்ன தேவையோ அதை பண்ணியிருக்காங்க. அண்ட் சினிமாட்டோகிராஃபர் ஒரே ஒரு ஷாட் மட்டும் எனக்கு சுத்தமாக புரியல. ஒரு இடத்துல அந்த அம்மா கேரக்டர் பேசிகிட்டு இருப்பாங்க, இந்த பொண்ணு கேரக்டர் வந்து பேசிகிட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு வந்து தலை ஓவராலாக கட் பண்ணி இங்கே இந்த இதில் இந்த ஒரு ஷோல்டர் கீழே வந்து ஒரு ஷாட் வச்சுருப்பாங்க. பட் அந்த ஷார்ட்டை எதுக்காக வச்சாங்க, அதுக்கப்புறம் அதை ரிவீல் பண்ணியிருக்கலாம் என்ன காரணம்னு சொல்லிட்டு எதுவுமே சொல்லாமல் அப்படி பிளாங்காக விட்டுட்டாங்க. அதுக்கான ரீசன் நமக்கு புரியுது. அவங்களோட ஏஜாக ஒன்று மாறுறாங்க, அது அவங்களுக்கு டக்குன்னு தெரியாமல் ஒரு ப்ராசஸ் நடந்துகிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு. இருந்தாலும் ஒரு கிளாரிட்டியோடு அதெல்லாம் டீல் பண்ணியிருந்தாங்க. செகண்ட் ஹாஃபுக்கு அதுக்கான ஆன்சர்ஸ்லாம் கொடுத்துருந்தாங்கன்னா இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு படமாக நடந்திருக்கும். அதை பெரிய அளவு மிஸ் பண்ணிட்டாங்களே அப்படின்ற ஒரு சின்ன வருத்தம் தான். இதை தாண்டி நீங்கள் இந்த படம் பார்த்துருந்தீங்க இல்லை பார்க்க போகிறீங்கன்னா உங்களுடைய கமெண்ட்ஸை கீழே ஒரு காமெண்ட் செக்ஷன் ஷேர் பண்ணுவீங்க. இதே மாதிரி சூப்பரான அடுத்த ரிவ்யூவில் சந்திக்கிறேன். டடா பை. பிரவீன் கேஎஸ். பாய்.